இன்னைக்கு நம்ம சிங்க்ரனஸ் மோட் அப்புறம் ஏசிங்க்ரனஸ் மோட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிங்க்ரனஸ் மோடோட டெஃபினிஷன் பார்த்துருவோம். சிங்க்ரனஸ் மோட் இஸ் அ கம்யூனிகேஷன் மெத்தட் இன் விச் சென்டர் அண்ட் ரிசீவர் transfer data using a common clock signal. சிங்க்ரனஸ் மோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு விதமான கம்யூனிகேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் சென்டர் ரிசீவர் ரெண்டு பேருமே டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. இதை வந்து பண்ணும்போது எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, காமனான கிளாக் சிக்னல் வச்சு பண்ண போகிறாங்க. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துருவோம். காமன் கிளாக் சிக்னல், அதாவது சென்டருக்கும் சரி ரிசீவருக்கும் சரி ஒரு காமனான கிளாக் சிக்னல் இருக்கும். கண்டினியூஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டினியூஸாக இருக்கும், பிரேக் ஆகாம. ஹை ஸ்பீட், நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிற டேட்டா வந்து நல்ல ஸ்பீடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிளாக் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா CPU அண்ட் மெமரி கம்யூனிகேஷன், SPI ப்ரோட்டோகால், ஈத்தர்நெட், இதில் எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏசிங்க்ரனஸ் மோட் பற்றி பார்க்கலாம். இதோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, ஏசிங்க்ரனஸ் மோட் இஸ் அ communication method in which the sender and receiver transfer data independently without a common clock signal. இதுவும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட். இதுலேயும் என்ன நடக்க போகுதுன்னா, சென்டரும் ரிசீவருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. இது வந்து இண்டிபெண்ட்டாக நடக்கும். எந்த விதமான ஒரு காமனான கிளாக் சிக்னலுமே நமக்கு தேவை கிடையாது. கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, இதில் வந்து எந்த விதமான நோ காமன் கிளாக் சைக்கிள், யூசஸ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பிட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. கேரக்டர் பை கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸ்லோவர் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே ஸ்லோவாக நடக்க போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கீபோர்ட் கம்யூனிகேஷன், UART, RSல 232. தேங்க்யூ.